السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 52. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 52வது நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தில் பாபுல் இஸ்திகாமா என்ற தலைப்பின் கீழ் உறுதியாக இருக்குதல் என்ற அந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இன்னும் இந்த 52வது பாடமாகிறது. இந்த இஸ்திகாமத் என்ற இந்த பாடத்தின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்ல இறுதியான ஹதீஸ் இந்த பாடத்தை சார்ந்ததாக இருக்கின்றது. அப்போ இந்த பாடத்தோட நமக்கு இந்த இஸ்திகாமத் என்ற பாபு நிறைவு செய்யப்படுகின்றது. அப்போ இந்த இஸ்திகாமத் என்ற பாபு ரொம்ப சின்ன ஒரு பாபு தான். ரொம்ப நிறைய ஹதீஸுகள், எண்ணிக்கையால் அதிகமான ஹதீஸுகள் ஒன்றும் பதிவு செய்யப்படலை. குறைந்த ஹதீஸே இந்த பாபில் இடம்பெயரக்கூடியதாக இருக்கு. அதன் காரணமாக 51வது பாடத்துல நம்ம இந்த பாடத்தை நம்ம தொடங்கணும். இப்போ 52வது பாடத்துல இந்த பாபுல் இஸ்திகாமாவை நாம் நிறைவு செய்து வைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். எங்களுடைய சேவைகள் உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலு சாலிஹீனுடைய 52வது பாடத்துல நாம் ஒரே ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த ஹதீஸ் ஆகிறது யாரும் தப்பிக்க முடியாது என்ற தலைப்பின் கீழ் அந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ எதனால இந்த ஹதீஸ யாரும் தப்பிக்க முடியாது என்பதாக நாம் தலைப்பை அமைத்தோம் என்று பார்க்கும் பொழுது, இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய பேசப்படக்கூடிய கருத்தை பற்றி நாம் முதலாவதாக விளங்க வேண்டும். அந்த கருத்தை விளங்கினால் மாத்திரமே ஏன் இந்த யாரும் தப்பிக்க முடியாது என்ற இந்த தலைப்பை இங்கு பதிவு செய்யப்படக்கூடிய காரணத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அப்போ இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் வாழ்நாளில் செய்த அனைத்து அமல்களை கொண்டும் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீங்க. உங்களுடைய அந்த செயல்பாட்டை கொண்டு எந்த ஒருவரும் யாரும் தப்பிக்க முடியாது, அல்லாஹ்விடத்துல யாருமே தப்பிக்க முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, எனவே நீங்கள் நன்மையின் பக்கம் நெருங்கிக் கொள்ளுங்கள், இன்னும் நீங்கள் அதில் உறுதியோடு இருந்து கொள்ளுங்கள், உறுதியோடு அதிலே நிலைத்து தரிபட்டு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ சஹாபாக்கள்கிட்ட உங்கள்லேருந்து நீங்க என்னென்ன செயல்லாம் செஞ்சீங்களோ அந்த செயல் பாவமானதாக இருந்தால், அது தடையாக்கப்பட்டதாக அல்லாஹு தஆலா வெறுக்கக்கூடிய அப்படிப்பட்ட செயலாக இருந்தால், அந்த செயலை விட்டும் அல்லாஹ்விடத்தில் இருந்து உங்கள்லேருந்து யாருமே தப்பிக்க முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் நீங்க நன்மையை விரைவுபடுத்துங்க. அப்ப நன்மையை நீங்கள் விரைவுபடுத்துவது மூலமாக
இன்னும் வசத்திதுன் என்ற ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க. அப்போ நீங்க உறுதியோடு நீங்கள் நிலைத்து இருங்கள் அதிலேயே. அப்ப அந்த நன்மையை பற்றி பிடித்து கொண்டு அந்த நன்மையை தினந்தோறும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தினந்தோறும் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாகவே நீங்க இருங்க. ஏனென்றால் அதுதான் உங்களை அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். நீங்கள் செய்த அந்த பாவங்களுக்கு அதுதான் ஈடேற்றம் அளிக்கக்கூடியதாக உங்களை காப்பாற்றி மற்றொரு இடத்திற்கு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியதாக அதுதான் இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் மூலமாக சொல்லுவாங்க. அப்போ இந்த செய்திய சஹாபாக்கள்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது, அப்ப சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் இதே நிலைமைதானா? உங்களுடைய செயல்பாட்டிற்கும் அல்லாஹ்விடத்தில் தண்டனை உண்டா? அல்லாஹ்விடத்தில் நீங்களும் தப்ப முடியாதா? நீங்களும் தப்பிக்க முடியாதா யா ரசூலல்லாஹ் என்பதாக சஹாபாக்கள்லாம் கேட்ட பொழுது, அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாம், நானும் தப்பிக்க முடியாது. ஒரே ஒரு நிலையை தவிர. என்ன நிலை? அல்லாஹு தஆலா அவனுடைய ரஹ்மத்தால, அவனுடைய கருணையால, அவனுடைய சிறப்பால என் மீது அல்லாஹு தஆலா இரக்கம் கொண்டு என்னை காப்பாற்றினாலே தவிர, என்னை அல்லாஹு தஆலா அரவணைத்து கொண்டாலே தவிர நானும் தப்பிக்க முடியாது. என்னுடைய செயல்பாட்டை கொண்டு நானும் தப்பிக்க முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அப்போ ஒரு விஷயம் விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாசூம் தானே. எல்லா பாவத்தை விட்டும் மன்னிக்கப்பட்டவர்கள், எல்லா பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களா இருக்காங்க, பரிசுத்தமானவங்க. ஒரு சின்ன பாவம் கூட அவர்களின் மூலமாக நிகழாது. அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்லுவாங்க, இந்த உலகத்திலேயே பிலா நுக்சான், எந்த ஒரு குறையும் இல்லாமல் தகம்முலான முக்கம்மலான மனிதர் என்று சொன்னால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். முக்கம்மலான மனிதனை யாரு? எந்த ஒரு குறையும் இல்லாம தன்னுடைய உடல் ரீதியிலும் சரி, தன்னுடைய எண்ணத்தால் ரீதியிலும் சரி, தன்னுடைய செயல்பாட்டின் ரீதியிலும் சரி, தன்னுடைய குணத்தினுடைய ரீதியிலும் சரி, தன்னுடைய உருவத்தினுடைய ரீதியிலும் சரி, இப்படி எந்த ஒரு ரீதியில் எடுத்துக்கொண்டாலும் எந்த ஒரு குறையும் இன்றி அவர்கள் பரிபூர்ணமானவர்களாக இருக்கின்றார்கள். பரிபூர்ணமானவர்களாகவும் அல்லாஹ்வினால் படுத்தப்பட்டவர்களாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். அப்ப அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, வருங்காலத்துல வரக்கூடிய சமுதாயங்களுக்கும் விளங்கணும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கேள்வி கணக்கு இருக்குதுன்னா, நமக்கெல்லாம் அல்லாஹு தஆலா சும்மா விட மாட்டான். நம்முடைய செயல்பாட்டுக்கு அல்லாஹு தஆலா கண்டிப்பா கேள்வி கணக்கு கேட்பான். அப்படின்னு ஒரு பயம் வந்து அவர்கள் அந்த நன்மையின் பக்கம் இஸ்திகாமத்தாக அந்த நன்மையின் பக்கம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த நன்மையை அதிகம் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதன் காரணமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு விஷயத்தை சஹாபாக்களுக்கு சொல்லித் தந்தார்கள். மற்ற வகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விதத்திலும் அல்லாஹ்வினால் கேள்வி கேட்கப்பட மாட்டார்கள் என்பதை நாம் முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஹதீஸை தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இப்போ இதனுடைய கூடுதல் விளக்கத்தையும் இந்த ஹதீஸினுடைய தர்ஜுமாவையும் நாம் பின்னாடி ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நாம் இன்ஷா அல்லாஹ் வாசிப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாப பார்ப்போம். 86வது ஹதீஸ். 86வது ஹதீஸ் இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய வரிசையில பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸ்களுடைய வரிசையில இது 86வது ஹதீஸாக இருக்கு. இந்த ஹதீஸு யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு என்பதை பார்க்கும் பொழுது வஅன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், காரிபு நீங்கள் நடுநிலையாக இருங்கள், வஸத்திது இன்னும் நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அப்போ இந்த காரிபு என்ற வார்த்தைக்கும் இந்த சத்திது என்ற வார்த்தைக்குமான அர்த்தத்தை பற்றிய அந்த விளக்கம் நமக்கு பின்னால் சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அர்த்தத்தை நம்ம முழுமையா நம்ம அங்க பார்ப்போம். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅலமு, இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு, நிச்சயமாக விஷயமாகிறது, லை யன்ஜூ அஹதும் மின்கும், உங்களில் இருந்தும் ஒருவரும் தப்பிக்க முடியாது. உங்களிலிருந்து ஒருவரும் தப்ப மாட்டார். பிஅமலிஹி, அவருடைய அமலை கொண்டு, அவருடைய செயல்பாட்டை கொண்டு. அப்போ உங்களிலிருந்து ஒருவரும் தப்பிக்க முடியாது. எப்படி? நீங்கள் செய்த ஒரு செயலிலிருந்து அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் தப்பித்து விடவே முடியாது. அப்போ நீங்கள் செய்த எல்லா செயலுக்கும் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு உண்டு. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் கேள்வி உண்டு, அதற்கான தண்டனை உண்டு, எல்லா விஷயமுமே நிகழ்த்தப்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக சொல்ல வருகிறார்கள். அப்போ அதன் காரணமாக நீங்கள் நடுநிலையாக நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் உறுதிமிக்கவராக ஆகிக் கொள்ளுங்கள், உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காலு, அப்போ கேட்டார்கள், சஹாபாக்கள் கேட்டாங்க, வலா அந்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கும் கிடையாதா, நீங்களும் தப்பிக்க மாட்டீர்களா அப்படின்னு சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேட்கிறாங்க. அப்போ கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா அன, நானும் கிடையாது, நானும் தப்பிக்க முடியாது, இல்லா ஐயதகம்மதனி, ஐயதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின்ஹு வ ஃபضலின். இந்த மின்ஹுடைய லமீர் அல்லாஹ் பார்த்து போகுது. அல்லாஹ்விடம் இருந்து கருணையாலும் இன்னும் அவனிடமிருந்து சிறப்பாலும் அல்லாஹு தஆலா என்னை மறைத்து கொண்டாலே தவிர, என்னை மறைத்து கொள்ளுதலை தவிர. அப்போ அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையால, அவனுடைய சிறப்பால என்னுடைய குறைகளை அல்லாஹு தஆலா மன்னிச்சு என்னை அரவணைக்க வேண்டும்னு நாடினாலே தவிர நானும் தப்பிக்க முடியும். அப்படி அல்லாஹு தஆலா நாடலன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா என்னை அரவணைக்க நாடல, என்னை கைவிட்டான்னு சொன்னா, நான் செய்த செயலுக்கு நானும் குற்றவாளியாக ஆகுவேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு விஷயம் விளங்கணும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா கைவிட்டுருவானா? அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தப்பிக்க விடாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனை கொடுக்கக்கூடியவனா இருப்பானா? அப்படி கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படிப்பினைக்காக சஹாபாக்களுக்கு இப்படி ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இப்போ அல்லாஹு தஆலாவுடைய ஹபீபு யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கின்றார். அல்லாஹுடைய அந்த நேசரை அல்லாஹு தஆலா அப்படியெல்லாம் வதைக்க மாட்டான், எப்பொழுதும் அவர்களை அரவணைத்துக் கொள்வான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்துல யாரும் குழம்பி விடக்கூடாது. சரிங்களா? இப்போ ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் இஸ்திகாமா, தொடர்படியாக செய்தல் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், வசத்தீது என்பதாக ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீ உறுதியாக இரு. அப்போ ஒரு விஷயத்தை உறுதியாக நீ தொடர்படியாக நீ ஒழுங்காக செய் என்ற ஒரு கருத்தும் இந்த சத்திது என்ற வார்த்தையில் உள்ளடக்கி இருக்கு. அப்போ அந்த ஒரு கருத்து உள்ளடக்கப்பட்டதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் இஸ்திகாமா, தொடர்படியாக செய்தல் என்ற
இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படுகின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி யாரும் தப்பிக்க முடியாது என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸ் ஆனது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இதுதான் இந்த 86வது ஹதீஸினுடைய விஷயம். இப்போ வல் முகாரபத்து, முகாரபத் என்ற வார்த்தை அதற்கான மானாவ அர்த்தத்தை நமக்கு சொல்லி தராங்க. முகாரபத்துக்கு எங்கேயுமே வரலன்னு கேட்டா அப்படி கிடையாது. இந்த காரிபு என்ற ஒரு வார்த்தையே சொல்லதால சொன்னாங்களா இல்லையா? இந்த காரிபு என்பதனுடைய மஸ்தர் தான் முகாரபா. அப்போ இந்த முகாரபா என்ற அந்த அர்த்தம் எதை குறிக்கக்கூடியதாக இருக்கும் என்று கேட்டால் அல் கஸ்து, ஒரு நடுநிலையாக இருக்கின்றது. அல்லதி, எத்தகைய நடுநிலை என்று சொன்னால் லா குலுவ ஃபீஹி, அந்த நாட்டத்தில் எந்த ஒரு கூடுதலும் இல்லை, கிடையாது. வலா தக்சீர, எந்த ஒரு குறைக்குதலும் கிடையாது. அப்போ ஒரு விஷயம், அந்த விஷயத்துல கூடுதலா செய்யறதும் கிடையாது, குறைய கம்மியா செய்யறதும் கிடையாது. அப்படி நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் முகாரபா என்று சொல்வார்கள் என்பதை இங்கு நமக்கு தெளிவுபடுத்தி தராங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரிபு, நீங்கள் நடுநிலையாக இருங்கள் என்பதாக சொன்னார்களா இல்லையா? அப்போ இதன் காரணமாக தான் இந்த அர்த்தம், இந்த காரிபு என்பதற்கு இந்த முகாரபத் இப்படி ஒரு அர்த்தம் வரும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறார்கள். இன்னும் பாருங்க, ஒஸ்ஸதாது, இன்னும் சதாதாகிறது. சதாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதற்கான அர்த்தம் என்பதை என்ன என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இப்ப சதாது எங்க சொன்னாங்கன்னு சொன்னா சத்திது, இந்த சத்திது வந்து அம்ரு, அப்ப இதனுடைய மஸ்தர் தான் சதாத் என்பதாக இருக்கின்றது. அப்போ சதாத் என்ற அந்த சொல்லுக்கு பொருளாகிறது அல் இஸ்திகாமத்து, தொடர்படியாக செய்யுதல், உறுதியாக இருக்குதல். வல் இசாபத்து, இன்னும் அடைந்து கொள்ளுதல், பெற்றுக்கொள்ளுதல் என்ற இந்த அர்த்தத்திற்கு இந்த சதாத் என்பது வரும் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ வசத்திது, நீங்கள் இஸ்திகாமத்தாக இருங்கள், நீங்கள் தொடர்படியாக உறுதியாக இருங்கள் என்ற இந்த இஸ்திகாமத் என்ற இந்த வார்த்தைக்கான அர்த்தம்தான் இந்த இடத்திற்கு பொருத்தமானதாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். அடுத்து பாருங்க, வயதகம்மதனி, யதகம்மதனி என்ற வார்த்தை அதற்கான அர்த்தம் இப்போ ஐயதகம்மதனி அப்படின்னு சொன்னாங்களே இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை சொல்றாங்க பாருங்க, யுல்பிசுனி, எனக்கு அவன் அணிவிப்பான். ஆடையை நம்ம மீது போற்றிக் கொள்கிறோம், அதை நம்ம மேல போட்டுக்கிறோம், அப்ப நம்ம அதை பார்த்துக்கிறோம், நம்ம அதை பாதுகாத்து கொள்கிறோம் அப்படின்னு வைக்கிறோமா இல்லையா? அப்ப அதனுடைய அர்த்தத்தை பொருந்தக்கூடியதா இருக்கும். அரவணைத்துக் கொள்ளுதல், அந்த அர்த்தத்திற்கெல்லாம் தகம்மதனி என்பது பொருத்தமாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து பாருங்க, ஒயஸ்துருணி, ஒயஸ்துருணினா என்னை அவன் மறைத்து கொள்வான். அப்போ சதர எஸ்துரு அப்படின்னா மறைத்து கொள்வான். இப்போ ஒரு விஷயத்தை செஞ்சு ஒருத்தனை நம்ம மறைச்சிக்கிறோம், ஒரு விஷயத்தை நம்ம மூடி மறைக்கிறோம், அப்போ அதற்கெல்லாம் இஸ்துருணி என்ற வார்த்தை சொல்லுவோம். அப்ப அல்லாஹு தஆலா என்னை மறைத்து கொண்டால், மறைத்து கொண்டாலே தவிர ஐயதகம்மதுனி அல்லாஹு, அப்படி இந்த அர்த்தத்திற்கு இது பொருத்தமானதாக இருக்கும் என்பது இங்கு நமக்கு சொல்லி தராங்க. இப்ப பாருங்க, காலல் உலமாஉ, உலமாக்களாகிறவர்கள், அறிஞர்கள் சொன்னார்கள். அறிஞர்களது சில பேர் சொன்னாங்க, மஅனல் இஸ்திகாமதி, இஸ்திகாமத் என்பதுடைய அர்த்தமாகிறது லுசூமு துஆத்தில்லாஹி தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹ்விற்கு கீழ்ப்படுவதை அவசியமாக்கிக் கொள்வது. அப்போ லுசூமுக்கு அவசியம்,
உறுதியாக இருக்குதல். இந்த அர்த்தத்திற்கும் லிசூம் என்பது வைக்கலாம் நம்ம. இப்போ அல்லாஹுடைய அந்த துஆத், அல்லாஹுடைய தாஅத்னா என்னங்க? அல்லாஹு தஆலா எதை கடமையாக்கினானோ, அல்லாஹ்விற்கு வழிபடுவது எதெல்லாம் இருக்குதோ அந்த விஷயத்துல உறுதிகரமாக இருக்கிறது, உறுதிமிக்க இருக்கிறது. அப்போ அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்குன்னு சொன்னா அதை தொடர்படியாக செய்தலில், அந்த விஷயத்தை முறையாக பேணுதலில் நாம் உறுதியாக இருத்தல் என்ற அர்த்தத்தை பொருந்தியதாகவும் இதனுடைய மானா வரும். இஸ்திகாமத் என்பவருடைய மானா வரும் என்பதாக உலமாக்கள் சொல்கிறார்கள். காலு சொன்னார்கள். யாரு? இந்த காலுடைய லமீரும் அந்த உலமாக்களை பார்த்தா போகுது. அந்த அறிஞர்கள் சொன்னார்கள், வஹிய இன்னும் அதுவாகிறது, அந்த இஸ்திகாமத் என்ற வார்த்தையாகிறது, மின் ஜவாமிஅல் கலிமி வார்த்தையினுடைய ஒட்டுமொத்தத்தில் இருந்தும் உண்டானதாக இருக்கின்றது. அப்போ வார்த்தைகள் ஒட்டுமொத்தம் என்ன சொல்ல வராங்க? ஜவாமிஅல் கலிமுக்கு நமக்கு ஷரஹ்ல விளக்கம் கொடுக்கறாங்க. ஜவாமிஅல் கலிம்னா வார்த்தை சின்னதாக இருக்கும், ஒரு சென்டென்ஸ் சின்னதாக இருக்கும், ஆனால் அதில் பொருந்தக்கூடிய அர்த்தங்கள் எக்கச்சக்க அர்த்தங்கள், அதிகமான அர்த்தங்கள் வரக்கூடியதாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துறாங்க. இப்ப இந்த இஸ்திகாமத் என்ற வார்த்தை ஜவாமிஅல் கலிம சார்ந்ததுன்னா, இந்த இஸ்திகாமத் என்பது ஒரு வார்த்தை தான். ஆனா இந்த வார்த்தைக்குள்ள எக்கச்சக்கமான மீனிங்கும் எக்கச்சக்கமான அர்த்தங்களும் பொதிந்ததாக இருக்கு என்பதாக நமக்கு ஷரஹ்ல தெளிவுபடுத்துறாங்க. அப்போ தொடர்படியாக செய்யுதல், உறுதியாக இருத்தல், தொடர்படியாக செய்ய தேடுதல், இப்படியான பல அர்த்தங்களை பொருந்தியதாக, பல அர்த்தத்திற்கு வர சாத்தியக்கூறாக இந்த இஸ்திகாமத் என்ற வார்த்தை இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்தி தராங்க. வஹிய இன்னும் அதுவாகிறது, நிதாமுல் உமூரி காரியங்களை கட்டமைத்தலாக இருக்கின்றது, காரியங்களை சீரமைத்தலாக இருக்கின்றது. அப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் அந்த இஸ்திகாமத், அந்த தொடர்படியாக செய்யுதல் என்ற காரியம் என்பது அது மிகவும் சிறப்புக்குரிய, மிகவும் தனித்துவம் மிக்க ஒரு செயலாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள், உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள். வபில்லாஹி தௌஃபீக், நல்லுதவி பெறுதல் அல்லாஹ்வை கொண்டே இருக்கின்றது என்று சொல்றாங்க. அல்லாஹுடைய நல்லுதவி கொண்டு இந்த பாடம் நிறைவு பெறுகிறது. பில்லாஹி தௌஃபீக் என்று எதுக்காக சொல்றாங்கன்னா, இந்த ஹதீஸ் தான் இந்த பாபுல் இஸ்திகாமா, தொடர்படியாக செய்யுதல் என்ற இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸுகள்ல கடைசி ஹதீஸாக இருக்கு, இறுதி ஹதீஸு. அப்போ இதோட இந்த பாடம் நிறைவேறுகிறது. அடுத்த பாடம் என்பது மற்றொரு பாடத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். பாபு தஃப்கீரி ஃபி அலீமி மஹ்லூகாத்தில்லாஹி தஆலா என்ற இந்த பாடத்தை குறித்தான விஷயங்களை நாம் அடுத்த பாடத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பாடத்தோட முடிவு செய்வதன் காரணமாக தான், நிறைவாகிறது காரணமாக தான் வபில்லாஹி தௌஃபீக் என்பதாக இந்த துஆவையும் நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 86வது என்ற இந்த ஒரு ஹதீஸை நாம் பார்த்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்துல மற்றொரு பாடத்தின் இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய, இந்த பாடத்தில் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.